ஸோ ஞாபக மறதி, உங்களுக்கும் அடிக்கடி ஞாபக மறதி இருக்கு. வீட்டில் ஏதாவது சொல்லிவிட்டாங்கன்னா உங்களுக்கு அது அடிக்கடி மறந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அதாவது நீங்களும் என் இனம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்னதான் ஞாபக மறதி இருந்தாலும் மொபைல் எடுத்து நோண்டுறதுக்கு மறக்கவே மாட்டோம். வீட்டில் ஒரு விஷயம் நமக்கு ஞாபகமா சொல்றாங்கன்னா அதை நமக்கு மறக்காம இருக்கிறதுக்கு இதை மாதிரி நம்ம மொபைலை செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம மொபைல் ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கா நம்ம பாக்குறதுக்கு இதை மாதிரி செய்யும் போது என்ன அவங்க சொன்னாங்களோ நம்ம செட் பண்ணது இந்த மாதிரி இருக்கும். செம்மையா பின் பண்ணி வச்சுக்கலாம். இதனால வீட்டில் ஏதாவது சொன்னாங்கன்னா டெஃபினட்டா நமக்கு மறந்து போகாது. மொபைல் எடுத்து நோண்டும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். சோ இத மாதிரி நீங்க செட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் செஞ்சு ஓபன் செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிளஸ் பட்டன் இருக்கும். பிளஸ் பட்டன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இதுல டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். டைட்டில்ல என்ன எழுதணுமோ எழுதுறீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதணுமோ எழுதுறீங்க. எழுதிக்கிட்டு உங்களுக்கு இதுல 3 கலர் தந்திருப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு கலர் நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பின் அப்படின்றீங்க கொடுத்துக்கிட்டு ஆட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செட் பண்ணது உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல உட்காந்துரும். சோ இதனால நீங்க மொபைல் எடுத்து பார்க்கும்போது இல்ல ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கான்னு செக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு மறந்து போனதை ஞாபகப்படுத்தும். பொதுவாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நம்ம மொபைல் மைக்ரோஃபோன் மூலமா நம்ம பேசுறது யாரோ கேட்டுட்டு இருக்காங்களோ, யாரோனா நம்மள ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அப்படி ஒரு ஆள், இல்ல நம்ம மொபைல் இருக்கிற கேமரா மூலமா நாம என்ன பண்றோம் எங்க இருக்கிறோம் அப்படின்றது யாரோ நோட் பண்ணிட்டு இருக்காங்களோ பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி மொபைல் ஃபோன், அதாவது ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ண எல்லாருக்குமே இந்த காலத்தில் ஒரு டவுட் இருக்கும். நாம இப்போ ஒரு ட்ரிக் பண்ண போறோம். இதை மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாம உங்க மைக்ரோஃபோன் மூலமா உங்களை யாராவது நோட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது நீங்க பேசுறது யாராவது கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்க மொபைல் ஹோம் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஒரு லைட் எரியும். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க மைக்ரோஃபோன் உங்க அனுமதி இல்லாம இப்ப ஒர்க்கிங்ல இருக்கு அப்படி. சோ ஒருவேளை உங்களுக்கு தெரியாம உங்க மொபைல் கேமரா மூலமா உங்களை யாராவது நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி உங்க மொபைல் ஹோம் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி லைட் எரியும். சோ இதனால நீங்க கண்டிப்பா அலர்ட் ஆயிடலாம். சோ இதனால உங்களுக்கு டவுட் இருக்குன்னா உங்க மொபைலை மொத்தமா ஒரு ஃபார்வர்ட் பண்ணிட்டா போதும். சோ இத மாதிரி உங்க மொபைல் ஹோம் ஸ்கிரீன்ல எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது, இதுக்குள்ள அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் செஞ்சு ஓபன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் மாதிரி எப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு சில செட்டிங்ஸ் பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்து எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுவெல்லாம் பண்ணாலே போதும். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மொபைல் இருக்கிற மைக்ரோஃபோன் ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு லைட் எரியும். சேம் அதே மாதிரி உங்கள் மொபைலில் உங்களுக்கு தெரியாமல் கேமரா ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி லைட் எரியும். ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த அப்ளிகேஷன் உங்களால் ஆக்சஸ் லாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் உள்ளார போனீங்கன்னா உங்கள் மொபைல் மைக்ரோஃபோன் அல்லது கேமரா எந்தெந்த அப்ளிகேஷன் மூலமாக ஆக்சஸ் ஆகப்பட்டிருக்கிறது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி அப்படின்றது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்க மைக்ரோஃபோன் கேமரா நீங்க ஆக்சஸ் பண்ணாத நேரத்தில் உங்க மைக்ரோஃபோன் கேமரா ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்க மொபைல் ஹோம் ஸ்கிரீன்ல தெரிஞ்சுது அப்படின்னா தாமதிக்க வேண்டாம், உடனே மொபைலை ஃபார்வர்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இப்போ க்ரோம் போனோம் அப்படின்னா நம்ம வெளியே வந்து க்ரோம் போகணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் ஸ்க்ரீனில், இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு சி அப்படின்னு எழுதிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக க்ரோம் வந்துடும். செம்மையா இருக்குல்ல. இப்போ நம்ம க்ரோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் நமக்கு இப்போ யூடியூப் போகணும் அப்படின்னா அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒய் அப்படின்னு போட்டாலே போதும், யூடியூப் வந்துடும். ஆனால் இதை மாதிரி நம்ம மொபைலில் செட் பண்ணுறதுக்குள்ள அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் செஞ்சு ஓப்பன் பண்ணும்போது மேனேஜ், லே அவுட், அதர் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மேனேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி எத்தனை ஆக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஆக்ஷன் இருக்கும். பாத்தீங்கன்னா நான் சி எழுதுனேன் அப்படின்னா எனக்கு க்ரோம் ஓப்பன் ஆகும், யூ எழுதுனேன் அப்படின்னா யூடியூப் ஓப்பன் ஆகும். நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். கீழே ஆட் ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் இப்போ எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ W அப்படின்னு போட்டுக்கிறேன். வாட்ஸ்அப் அப்படின்னு நான் எழுதிக்கிட்டு சேவ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இதில் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது, கால் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு திடீர்னு கால் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு கான்டாக்டை கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில வெப்சைட் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணணும், வைஃபை ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு லான்ச் ஆப் அப்படின்ற ஆப்ஷன் வந்துக்கிட்டு எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இதில் வந்து சர்ச் பண்ணிட்டா போதும். இப்போ எக்ஸாம்பிள் அதில் வந்து வாட்ஸ்அப் நாம எனக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நான் செட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதில் ஓகே டபிள்யூக்கு வாட்ஸ்அப் செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ நாம இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை யூடியூப் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டாட் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி W எழுதிட்டேன் அப்படின்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடும். சிம்பிள் மேட்டர். உங்க மொபைலுக்கு யாராவது இன்கமிங் கால் பண்ணா உங்க மொபைலோட இன்கமிங் கால் ஸ்கிரீன் இந்த மாதிரி செம்ம அட்ராக்டிவா மாத்திக்கலாம். பார்க்கவே அட்டகாசமா வேற மாதிரி இருக்கும். இத மாதிரி உங்க மொபைலோட இன்கமிங் காலிங் ஸ்கிரீன் செட் பண்றதோட அப்ளிகேஷன் டவுன்லோட் செஞ்சு ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குள்ள ஏகப்பட்ட தீம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு தீம்ஸுமே வேற விதமா இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல என்ன தீம் வேணுமோ அந்த தீமை நீங்க செலக்ட் பண்ணுங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட தீமை உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க டவுன்லோட் பட்டனை தட்டிட்டீங்கன்னா அந்த தீம் ஒரு சில செகண்ட்ல டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகி டன் கொடுங்க. டன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த தீம் வந்து உங்களோட காலிங் ஸ்கிரீனா செட் ஆயிரும். சோ இதுல செட்டிங்ஸ்ல உங்களுக்கு அந்த காலிங் கட் பண்ற பட்டன், அட்டெண்ட் பண்ற பட்டனை கூட உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து இதுல எமோஜி கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், இல்ல அனிமேஷன் கால் பட்டன் கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம்.
உங்க மொபைலோட ஹோம் ஸ்கிரீனை இந்த மாதிரி சும்மா அட்டகாசமா வேற மாதிரி வெறித்தனமா மாத்திக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் விடுபட்டு வேற மாதிரி இருக்கும், பார்க்கவே வித்தியாசமா இருக்கும். இத மாதிரி உங்க மொபைல் ஹோம் ஸ்கிரீனை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் டெஃபினட்டா இத மாதிரி எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு கேட்பாங்க. இத மாதிரி உங்க மொபைல் ஹோம் ஸ்கிரீனை சேஞ்ச் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் டவுன்லோட் செஞ்சு நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி எப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ், அதாவது ஒரு சில தீம்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன தீம்ஸ் வேணுமோ அந்த தீம்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் ஹோம் ஸ்கிரீன் வேற மாதிரி ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல மேல ஒரு பிளாங்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிளாக் கலர்ல, அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது டிஃபால்ட்டா அது உங்களுக்கு என்னது அப்படின்னு எழுதிட்டு இருக்கும் இங்கிலீஷ்ல. நமக்கு இங்கிலீஷ் தெரியாதனால அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம அதில் ஒரு ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணணும்னா அந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது இல்லை, இதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்படி வரும். ஸோ இது வந்து ஒரு தீம், ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு ஒரு சில தீம்ஸ் அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளாலே இருக்கு. நீங்க அதில் வந்து நீங்க வந்து செட் பண்ணி நீங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க ஹோம் ஸ்கிரீனை செம்ம அட்ராக்டிவா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்கவே வித்தியாசமா வேறமா இருக்கும். ஸோ இங்க இருந்துகிட்டே உங்களுக்கு தேவையான எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷன் நீங்க செட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுல இந்த தீம்ஸ்ல மட்டும் உங்களுக்கு இதுல வந்து ஒரு சில போட்டோஸ் கொடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ் பண்ணுங்க போட்டோ. ஸோ அந்த போட்டோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடிட் ஐட்டம் கேட்கும். எடிட் ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டோக்கு மேல உச்சியில ஒரு கேமரா ஆப்ஷன் வந்து கேமரா ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் கேலரியில இருந்து உங்களுக்கு தேவையான போட்டோவை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த போட்டோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அதை கிராப் பண்ணி நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அந்த போட்டோ அந்த இங்கிலீஷ் பண்ணிருந்த போட்டோ அந்த பிளேஸ்ல நம்ம போட்டோ போய் உட்காந்துரும். இதை மாதிரி உங்களுக்கு இந்த எல்லா போட்டோவுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போட்டோ செஞ்சு காட்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த போட்டோ சேஞ்ச் பண்ண அப்படியே நம்ம லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சிட்டு எடிட் ஆப்ஷன்ல உங்க கேலரியில இருக்கிற எந்த போட்டோஸும் நீங்க செட் பண்ணலாம். உங்க ஃபேமிலி போட்டோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ, உங்க பிக்னிக் போட்டோ எல்லாமே செட் பண்ணிக்கலாம். பார்க்கவே அட்டகாசமா வேற மாதிரி இருக்கும். செட் பண்ணி பாருங்க. ஸோ நாம இப்போ பார்த்த 5 அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.